வனவாசம் சென்றேன். அப்படியா? ஆகையால் நான் எடுத்த அவதாரம் நான் ராமாயணம் அதற்காகத்தான் என் கொஞ்சம் தலை பாரமாக இருந்தது வைத்து வச்சேன். சரி, அதற்கு பிறகு என்ன அவதாரம்? எட்டாவது அவதாரம். நான் பலராமர் அவதாரம் எடுத்தேன். அப்படி பலராமர் அவதாரம் எதற்காக? உன் பிறவிலே நான் சேஷனை என்று சொல்லக்கூடிய பாம்பின் மீது படுத்துறங்குவேன். இப்போது மகாவிஷ்ணுவாக நான் படுத்துறங்குவேன். அப்போது அந்த ஆதிசேனன் என்று சொல்லக்கூடிய நாகமாகப்பட்டது, ஆண்டவா உங்களை சுமக்கக்கூடிய அந்த பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே, எப்போதுமே நான் சுமந்து கொண்டிருப்பேனா? நீங்கள் பற்பல அவதாரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களே, எப்போதாவது உங்களுக்கு சேவை செய்ய மற்றொரு அவதாரம் எனக்கு வேண்டாமா என்று கேட்டேன். அதற்கு அப்போது அடுத்த பிறவியிலே நீ எனக்கு அண்ணனாக பிறக்கணும் அப்படி என்று தெரிவித்தேன். முன் பிறவியிலே ராமராக நான் பிறந்த பொழுது எனக்கு லக்ஷ்மணராக பிறந்தார். இப்போது நான் கண்ணனாக வந்திருக்கிறேன். எனக்கு அண்ணனாக பலராமனாகவும் வந்திருக்கிறேன். இப்போது நான் கண்ணனாகவும் வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படி இருந்தாலும் அது மட்டும் கிடையாது. உன்னை மணப்பதற்காக விதர்ப்ப நாடு வந்தேன். நீ கொண்ட அந்த லிங்கத்தை கண்டு உன்னை மணப்பதற்காக ஓடி வந்தேன். உன் அண்ணன் ருக்கியிடத்திலும் வாதம் சண்டை ஏற்பட்டு உன் அண்ணனையும் வென்றேன். அவனுடைய தோழனாக விளக்கக்கூடிய சிசுபாலனை வென்று உன்னை திருமணம் முடித்தேன். அவர் கேட்டார், சிசுபாலனுடைய தாய் பெயர் கேட்டார். என்னுடைய அத்தையன் பேர், அத்தையுடைய பேர் கேட்டார். ருக்மா பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அத்தை யார் என்றால் குந்தியுடைய சகோதரி அவர். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தவறுகளை மன்னித்தேன். அவன் அதிக தவறு செய்த காரணத்தால் அவனை கொன்று உன்னை சிறையெடுத்தேன், உன்னை மாலையிட்டேன். நான் தான் உன் கணவன். ஆண்டு நீ யாரா இப்படி வந்திருக்கிற? 6 வருஷத்தில் யாரா உனக்கு கண்ணு? ஒரு வர போடுறான், தூக்கி விசிறி போடுறான், ஆகாயத்தில் பறக்கட்டும் போடுறேன். நீ போடுற நான் அந்த சொட்ட தலையிலே உட்கார வேண்டும். மொட்டையா அடே அற்ப பதரே, இன்னுமா நீ என்னிடத்தில் மோத உன் தாயாதிகள் அனைவரையும் ஒன்று குவித்தேன். அதை பார்த்தும் நீ அஞ்சாமல் என்னிடத்தில் யுத்தம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன துணிவு? என் பாதத்தை மண்டிட்டால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். அடே அப்ப பதரே, என்னடா உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன். என் பாதத்தில் மண்டியிட்டால் என் தாய்மாமன் கம்சன் சென்ற இடத்திற்கே உன்னை அனுப்புவேன். எப்போது அவனுக்கு தளபதியாக இருந்தாயோ அப்போது உன்னை அனுப்பியிருப்பேன். அன்றைய தினத்தில் தப்பித்து விட்டாய். உன்னை நேரம் காத்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் நீ உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். என் பாதத்தை மண்டியிட்டால் உனக்கு உயிர் பிச்சை, இல்லை என்றால் உன் சிரம் என் மரணம். எனக்கு பதிலாக என்னுடைய பங்காளி அனுப்புகிறேன். எதற்காக
ஏமலா அவன் என்ன பாட்டு பாடுறான் பாரு. உனக்கு லேசிட்டு வேணா நேரம் நெருங்கி விட்டது. யாருக்கே மக்களவை நைட்டு ஃபுல்லா குட்டி குட்டி தாலி அத்தங்க அவங்க இது பண்ண என்ன ஏன்டா அடிக்கிற பாயா? திருப்பதிக்கு போனோமா, பகவான் காலில் விழுந்தமா, லட்டு கொடுத்தாங்களா சொல்லுமா, போதை கம்மியாக இருக்க வேண்டும். திருப்பதிக்கு போய் அங்க காணிக்க இந்த மயிரை கொடுத்தே உனக்கு என்ன கேட்கும். போகும்போது எப்போ மயிரை கொடுக்க போறோம், நாம எப்போ போட போறோம், வெளியே வந்து போய் சாப்பிட குடிக்க போறோம். போடுறியா எப்படியா பசங்க சாமி கும்பிட்டா எப்படிடா சாமி கும்பிடுவாங்க? அடே அக்கா பதினே மட்டும்தான் போடுவோம் வரலாம். அடே கிருஷ்ணா இவனை ஓடாத. கிருஷ்ணா அட வாட வாட வந்து மனவேரம் பார்க்கிறேன். மண்டிட்டால் உனக்கு உயிர் பிச்சை. இந்த தண்டகாசுரன் மண்டிடுவதா? உன்னுடைய பக்தர் எல்லாம் குடித்து விட்டு வந்து தரிசனம் செய்கிறார்.